ஐயா கிட்ட வாங்கி கட்டிக்கிறது உனக்கு வாடிக்கையாச்சே, அப்புறம் ஏன் அதை மறைக்கிற? சார், நான் எதையும் மறைக்கல, நெசமாத்தான் சொல்றேன் சார். டீ கொட்டினதுக்கு சார் என்ன திட்டவே இல்ல. பாத்து வைக்க மாட்டியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. அதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. தங்கமயிலு, இன்னைக்கு உன் நேரம் நல்லா இருக்கு, அதனாலதான் நீ திட்டு வாங்காம தப்பிச்சிருக்கிற. அத நினைச்சு சந்தோஷப்பட விட்டு ஏமா ஃபீல் பண்ற? ஆமா, நீயே ரொம்ப ஃபீல் பண்ற. சார் மாதிரி ஆளுங்கெல்லாம் கோவத்தை அப்பப்ப கொட்டிடுறதுதான் நல்லது சார். உள்ளேயே கோவம் இருந்தா பெரிய வன்மமா மாறிடும். திடீர்னு என்னைக்காவது வெடிக்கிறப்ப நம்மளால அதை தாங்கிக்க முடியாது சார். ரொம்ப போட்டு குழப்பிக்காத தங்கமயிலு. விட்டா டீ கொட்டுறதுக்கு திட்டவே இல்லைன்னு நீயே சார்கிட்ட கேட்டு வாங்கல போறக்க. தங்கமயிலு, அந்த விஷயம் எந்த ரியாக்ஷன் இல்லாம முடிஞ்சிருச்சுல. போமா, வேலையை பாருமா, போமா. போ. அழகரே, இந்த அட்வைஸ் பண்றது, ஆறுதல் சொல்றது இதெல்லாம் வீட்டுல வச்சுக்கோன்னு. இது போலீஸ் ஸ்டேஷன், இங்க வச்சுக்கிட்டீன்னு வையே, அப்புறம் அப்ப போனே மெடிக்கல் லீவு அதெல்லாம் சும்மா இப்ப உண்மையாலேயே சீரியஸ் மெடிக்கல் லீவ் போட வேண்டியது இருக்கும். பரவாயில்லையா? ஆண்டவர் அபிஷேகத்தை ஆரம்பிச்சிருவாரு. எப்படி என்ன எப்படி சொல்ற? நான் அப்படித்தான் சொல்லோன்னு, ஏன்னா நான் இங்க இருக்கணுமல்ல. நீயே போட்டு கொடுத்துருவ இருக்கு. ஆண்டவர் மறந்ததை ஞாபகப்படுத்துறதான் அந்த பரமனோட வேலை. பத்த வச்சிருப்பறமா என்ன பரம்பரை ஐடியாலஜியை போட்டு இப்படி அப்படின்னு கரைச்சி குடிச்சு அரைக்கிறீங்க போல இருக்கு. அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே? ஆமா, உங்களுக்கு எப்பவும் போல மனசு உடம்பு சரியாத்தானுங்க இருக்குது. ஏன், என்னாச்சு? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு யாராவது சொன்னாங்களா? ஐயோ, ஆண்டவர் ஆல்வேஸ் விட்டுக்கிறது ஊருக்கே தெரியுங்களே. ஆனா ஆண்டவர் ஃபுல் ஃபார்மில் இல்லையோன்னு எனக்கு தோணுதுங்க. எனக்கு புரியலையே பரம்பரை. உங்க பேச்சுக்கு நீங்களே பொழிப்புரை கொடுத்துட்டா நல்லா இருக்கும். அது ஒண்ணு இல்லைங்க ஆண்டவரே, நம்ம புது அம்மனி உங்க டேபிள்ல டீ கொட்டிட்டாலாமா, ஆனா நீங்க அதுக்கு ஒண்ணு அவளை திட்டவே இல்லையாமா. ஏன் சார் என்ன கத்தலன்னு நம்ம அழகிட்ட வந்து கண் கலங்கிட்டு இருக்கா. விட்டா ஓன்னு அழுதுருவா போல் இருக்கா ஆண்டவரே. அப்படியா? நம்ம ஸ்டேஷனை பொறுத்தவரை யாருக்கு எந்த மனக்குறையும் இருக்கக்கூடாது. உடனே கூப்பிட்டு வச்சு அவங்க மனக்குறையை தீத்துருவோம். புரிஞ்சதா பரமரே? புதமனே, ஆண்டவர் அழைக்கிறார். சார், உனக்கும் எனக்கும் ஏதாவது முன்ஜென்ம விரோதம் இருக்கா? இல்ல சார். நீண்ட நாள் பகை இருக்கா? இல்ல சார். கொடுக்கல் வாங்கல்ல ஏதாவது மிச்ச மீதி இருக்கா? இல்ல சார். அப்புறம் ஏன் உன்னை பார்க்கும் போதெல்லாம் நான் பொங்கணும் நீயாவே நினைக்கிற? இதை தவிர எனக்கு வேற எந்த வேலையும் இல்லையா? இல்ல உங்ககிட்ட கத்துறதுக்குன்னே எனக்கு கவர்மெண்ட்ல சம்பளம் கொடுக்குறாங்களா? நான் ஓவரா கத்துனாலும் ஒப்பாரி வச்சு அழுகுற, கண்டுக்காம விட்டாலும் பின்னாடி போய் இப்படி ஃபீல் பண்ணி பேசுற. நான் என்னதான் பண்ணட்டும்ட்ட? வேணா ஒண்ணு பண்ணு, நான் எப்பெல்லாம் கத்தணும் எப்பெல்லாம் அடங்கணும்னு நீயே ஒரு லிஸ்ட் போட்டு கொடு. நானே என்னைக்காவது தான் அமைதியா இருப்பேன். அதை நினைச்சு நீ சந்தோஷப்படணும். அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஸ்டேஷன்ல நீ இருப்பேன்னு எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் அமைதியா இருக்கிற நாட்களை நீ சந்தோஷமா அனுபவிக்கணுமே தவிர அதை நீயே ஆராய்ச்சி பண்ணி கெட்ட நாளா மாத்திரக்கூடாது. ஜீவா, எனக்கு மயிலு மேல கோபமும் வெறுப்பும் இருக்கிறதுலாம் உண்மைதான். ஆனா காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அவ டீ வாங்கிட்டு வரத பாக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
நீங்க அவளை சின்சியரா லவ் பண்றவரு. அந்த லவ் கூட பின்னாடி தள்ளிட்டு அவளை ஐபிஎஸ் ஆக்கணும், அவளோட கனவை நினைவாக்கணும்னு நீங்க துடிக்கிறீங்க. ஆனா இப்படி ஒரு விஷயத்த பாக்குறப்ப உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கு புரியுது. ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, மயிலு ஏன் இத செய்யணும், ஏன் இவ்ளோ கஷ்டப்படணும்? மது, எல்லா ஸ்டேஷன்லயுமே இப்படிதான் நடக்கும்னு சொல்றாங்க. கான்ஸ்டபிளா சேர்றவங்க எல்லாருமே இதெல்லாம் கடந்துதான் வரணுமா? மத்தவங்களுக்கு இது தலையெழுத்து ஜீவா. அவங்க அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு வரட்டும். ஆனா மயிலுக்கு அந்த அவசியமே இல்லையே. ஏன்னா உங்க மூலியமா தான் ஆசையை அவளால ஈஸியா நிறைவேற்றிருக்க முடியும். அதுக்கான எல்லா ஆப்ஷனும் நீங்க அவளுக்கு கொடுத்தீங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்க நான் உன்னை ஐபிஎஸ் ஆக்கி காட்டுறேன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. என் காதல நீ ஏத்துக்க நான் உனக்கான எல்லா சப்போர்ட்டையும் தரேன்னு தானே நீங்க உத்தரவாதம் கொடுத்திருக்கீங்க. இதை விட பெட்டரான சான்ஸ வேற யாராலையும் கொடுத்திருக்க முடியாது. அவ இடத்துல நான் இருந்திருந்தா ஒரு செகண்ட் கூட யோசிக்காம ஓகே சொல்லிருப்பேனே. ஆனா அவ ஏன் இதை ஏத்துக்கலன்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்களா ஜீவா? மயிலு என் பணத்தால ஜெயிக்காம தான் உழைப்பாலையும் முயற்சியாலையும் ஜெயிக்கணும்னு சொல்லி அவன் நினைக்கிறா. இது அவளே சொன்ன ஸ்டேட்மெண்ட் தானே. அவ சொன்ன எல்லாத்தையும் அப்படியே இன்னசென்ட் மாதிரி நம்பிருக்கீங்க. இதுதான் உங்களோட பெரிய வீக்னஸ் ஜீவா. இத யூஸ் பண்ணிதான் அவ உங்களை முட்டாளாக்கிருக்கா. இதுக்கு முன்னால உங்க ஸ்பான்சர்ஷிப்ல தானே அவ ஐபிஎஸ்க்கு படிச்சா. அப்போ உங்க பணம்ங்கிறது அவளுக்கு உறுத்தலையா? அன்னைக்கு உங்களோட உதவியை ஏத்துக்கிட்டவ இன்னைக்கு எதுக்கு உழைப்பு முயற்சின்னு டயலாக் பேசிக்கிட்டு இருக்கா? உண்மைதான். இந்த கேள்விய நான் மயில் கிட்ட பல தடவை கேட்டிருக்கேன். ஆனா அவ சரியாவே பதில் சொல்ல மாட்டேங்கிறா. அவ சொல்ல மாட்டா ஜீவா. உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு அவளால எப்படி ஓபனா சொல்ல முடியும்? மது, நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல. நீங்களே நிதானமா யோசிச்சு பாருங்க ஜீவா. மயிலு உங்களை கல்யாணம் பண்ணிருந்தா இவ்ளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. கல்யாணம் வரைக்கும் கூட போக வேணாம். காதலுக்கு ஓகே சொல்லிருந்தாலே நீங்க அவளை தாங்குன்னு தாங்கிருப்பீங்க. ஆனா அவ எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு ஏன் இந்த வேலையை செய்யணும்? உங்க காதலை ஏத்துக்கிறத விட டீ கடையில நின்னு டீயும் வடையும் வாங்கிட்டு போறது பரவாயில்லன்னு அவ நினைக்கிறானா? அதுக்கு என்ன அர்த்தம்? உங்க காதலையும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதையும் அவ பெரிய தண்டனையா நினைக்கிறா ஜீவா. அதை விட டீ வாங்கிட்டு போற கஷ்டத்தை தாங்கிக்கலான்னு அவ சொல்லாம சொல்றா. உங்களையும் உங்க காதலையும் இதை விட மோசமா யாராலையும் அசிங்கப்படுத்தவே முடியாது ஜீவா. இல்ல மது, நான் உங்களை ஏத்தி விடுறேன்னு நினைச்சாலும் எனக்கு பரவாயில்ல. இதுதான் உண்மை. அவதான் உலகம், அவதான் சந்தோஷம்னு நீங்க அவ பின்னாலேயே அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அவளுக்கு ஒரு கஷ்டம்னா பதறி துடிச்சு ஓடி போறீங்க. எல்லாம் தெரிஞ்சு அவ உங்களை ஒவ்வொரு தடவையும் இன்சல்ட் பண்ணி தான் அனுப்புறா. உங்க காதல வீட்ல இருக்கிற குப்பையா நினைச்சு அவ தூக்கி எறியறா. இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எப்படி இருக்க வேண்டிய ஆள் நீங்க. நீங்க போய் நான் கேக்குறேன்னு நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க ஜீவா. உங்களுக்கே இது அவமானமா தெரியலையா? அவமானப்படுத்துறான்னு தெரிஞ்சும் நீங்க அவளே தேடி தேடி போய்கிட்டு இருக்கீங்க. உங்க வசதிக்கு உங்க அந்தஸ்துக்குள்ள அவெல்லாம் ஒரு ஆளே இல்ல. நீங்க ரிஜெக்ட் பண்ற நிலைமையில தான் இன்னும் அவ இருக்கா. அவ சீப்போன்னு உங்களை தான் அவ அலட்சியப்படுத்திட்டு போயிட்டு இருக்கா. நீங்களும் அவளை தூக்கி எறியாம எதுக்கு அவ பின்னாலேயே அலையறீங்க? மது, என்ன நான் அவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவதான் உங்க காதல மதிக்கவே இல்லையே. காதலுங்கிறது ரெண்டு பக்கத்துல இருந்து வரணும்னு நீங்க தானே சொல்லுவீங்க. நீங்க மட்டும்தான் லவ் ஃபீலிங்ஸ்ல அலையறீங்களே தவிர அவகிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸையும் காணோம். மது, சிச்சுவேஷனால அவ தன்னோட காதல ஓபனா சொல்லாம இருக்கா. ஒரு கரெக்டான டைம் வரும்போது கண்டிப்பா அவ மனசுல இருக்கிற காதல சொல்லுவா. அந்த நேரம் எப்பதான் வரும் தெரியாது மது. ஆனா எவ்வளவு நாள் ஆனாலும் சரி,
நான் அவளுக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். நீங்க பைத்தியக்காரத்தனமா இருக்கீங்க ஜீவா. 60 வயசு வரைக்கும் அவ உங்களை இப்படி இழுத்து அடிச்சுக்கிட்டே தான் இருப்பா. நீங்களும் அவ பின்னால இப்படி ஓடிக்கிட்டே தான் இருப்பீங்களா? இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அவ உங்களுக்கு வேணும்னா தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க. இல்லன்னா அவளை மொத்தமா தலை முழுகிட்டு ஊருக்கு போயிருங்க. அவளே கதின்னு நீங்க சுத்திக்கிட்டு இருந்தா உங்க வாழ்க்கை வீணா போயிடும் ஜீவா. அவளை நீங்க வெறுக்கணும்னு இல்ல என்ன திரும்ப ஏத்துக்கணும்னு இதெல்லாம் நான் பேசல. நீங்களும் நானும் சேர்றது இனிமே நடக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு ஃப்ரெண்டாவது உங்க வாழ்க்கையில இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த உரிமையோட தான் இப்ப நான் உங்களுக்கு அட்வைஸ் கூட பண்றேன். நீங்க நல்லா இருக்கணுங்கிறத தவிர எனக்கு வேற எந்த நோக்கமும் இல்ல. சீக்கிரமா ஒரு நல்ல முடிவா எடுங்க ஜீவா. நீங்க எடுக்கிற முடிவால தான் உங்க வாழ்க்கை மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தோட சந்தோஷமே இருக்கு. குழப்பிட்டீங்களா ஜீவா? இன்னும் நிறைய குழப்பி உங்களை மயிலுக்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்காம நான் உங்களை விட போறதில்ல. ஆண்டி, தம்பி வாங்க தம்பி. உள்ள வாங்க தம்பி, உட்காருங்க. இருக்கட்டும் ஆண்டி. உங்க உடம்பு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க தம்பி. அவசரத்துக்கு நீங்க தான் பண உதவி செஞ்சீங்கன்னு தேனு சொன்னா. நாங்க உங்ககிட்ட பணம் கேட்டிருக்க கூடாது. மயிலு சம்பளம் வந்ததும் நான் பணத்தை கொடுத்துறேன் தம்பி. நான் ஒன்னும் கொடுத்த பணத்தை வசூல் பண்றதுக்காக இங்க வரல ஆண்டி. ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. மயிலு உங்க சொந்த பொண்ணா இல்ல அவளை எங்கேயாவது தத்தெடுத்து வளர்த்தீங்களா? ஏன் தம்பி இப்படி எல்லாம் பேசுறீங்க? மயிலு ஏன் வயித்துல பிறந்த பொண்ணுதான். திடீர்னு உங்களுக்கு எப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு? சொந்த பொண்ணா இருந்தா மயிலுக்கு நீங்க நல்லதுதானே செஞ்சிருக்கணும். தினம் தினம் செத்து பொழைக்கிற கஷ்டத்தை ஏன் ஆண்டி அவளை கொடுத்தீங்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல தம்பி. மயிலோட ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் தம்பி. தெரிஞ்சும் எப்படி ஆண்டி நீங்க மயில வேலைக்கு அமிச்சீங்க? அந்த ஆள் அவளை தினம் தினம் அவளை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்றான்னு தெரியுமா? ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாருக்குமே அவதான் டெய்லி டீ வடை எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கா. இந்த வேலை செய்யதான் அவ கனவு கண்டாளா ஆண்டி? இதுக்குதான் அவ போலீஸ்ல சேரணும்னு ஆசைப்பட்டாளா? உங்களுக்கு இருக்கிற கோவமும் வருத்தமும் எனக்கும் இருக்கு தம்பி. அங்க ஸ்டேஷன்ல என் பொண்ணு எச்சல் பாத்திரத்தை கழுவும் போது நானே என் கண்ணால பார்த்தேன். என்னோட சந்தேகத்துக்கு காரணமே இதுதான் ஆண்டி. யார் இன்ஸ்பெக்டர்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஆள் கிட்ட மாட்டிக்கிட்டு மயில் சித்திரவதையை அனுபவிக்கிறதும் உங்களுக்கு தெரியும். எல்லாமே தெரிஞ்சிருந்தும் ஏன் ஆண்டி நீங்க அவளை வேலை செய்ய அனுப்புறீங்க? அவ அங்க அவமானப்பட்டு சம்பாதிக்கிற காசு வச்சுதான் உங்க குடும்பம் நடக்கணுமா? இதெல்லாம் தப்பு. மயில் பாவம்னு உங்களுக்கு தோணலையா? இத பாருங்க தம்பி, அவசரப்பட்டு வார்த்தை விடாதீங்க. குருமூர்த்தி தான் இன்ஸ்பெக்டர்னு தெரிஞ்சதும் நான் அவளை வேலையை விட்டுறதா சொன்னேன். அவகிட்ட நான் சண்டை கூட போட்டேன். அவதான் எதுக்குமே அசரவே இல்ல. என் வார்த்தையையும் மீறி அவ பிடிவாதமா தான் வேலைக்கு போயிட்டு இருக்கா. ஆண்டி, இதுக்கு காரணமும் நீங்க தான். நீங்க செஞ்ச தப்பாலதான் அவ மானம் அவமானம்னு எதுவுமே பார்க்காம அங்க நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கா. என்னங்க தம்பி, என் பொண்ணுக்கு நானே எதிரிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என் பொண்ணுங்களோட சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம்னு வாழ்ந்துட்டு இருக்கிறவன் நான். அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு நான் கனவுல கூட நினைச்சதில்ல. ஆனா நான் தான் எல்லாத்துக்கும் காரணங்கிற மாதிரி நீங்க என் மேல பழைய போடுறீங்க தம்பி. எனக்கு ஏன்னு புரியல. என்னையும் மயிலையும் சேர விடாம தடுத்தீங்களே,
நீங்க செஞ்ச பெரிய தப்பே அதுதான் ஆண்டி. அந்த தப்புக்கான தண்டனையை தான் இப்ப மயிலும் நானும் சேர்ந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். மயிலுக்கு என் மேல பிரியம் இருக்கு ஆண்டி. அவ இல்ல இல்லன்னு 1000 தடவை சொன்னாலும் அதுதான் உண்மை. நாங்க பொண்ணு கேட்டு வந்தப்பவே அவ ஒத்துக்கிட்டு இருந்திருப்பா. ஆனா நீங்க தான் கண்டதையும் சொல்லி அவ மனசை குழப்பி விட்டுட்டீங்க. நான் எதுவும் குழப்பல தம்பி. லட்சியம் தான் பெருசுன்னு அவளுக்கு புரிய வச்சேன். இல்ல ஆண்டி, என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியும். பணக்கார பசங்களை வளைச்சு போடுறதுக்காக தான் நீங்க 3 பொண்ணுங்களை பெத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லி எவனோ ஒருத்தன் உங்களை அசிங்கமா பேசியிருக்கான். அங்க ஆரம்பிச்சதுதான் இந்த எல்லா பிரச்சனையும். ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்சோன்னு வைங்களேன், நம்மளால நிம்மதியா வாழவே முடியாது ஆண்டி. நம்ம வாழ்க்கைக்கு எது சரி எது தப்புன்னு நாம தான் தீர்மானிக்கணும். அந்த விஷயத்துல தான் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. என்ன மருமகனா ஏத்துக்கிட்டா ஊர் சொல்றதெல்லாம் உண்மையாயிடுமே நினைச்சு நீங்க பயந்துருக்கீங்க. அந்த பயத்துல தான் காதல சொல்ல விடாம நீங்க மயில தடுத்திருக்கீங்க. நீங்க மட்டும் அதை செய்யாம இருந்திருந்தீங்கன்னா மயில என் காதலை எப்போ ஏத்துட்டு இருந்திருப்பா. எங்க கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருக்கும். என் பொண்டாட்டிய நானே IPSக்கு படிக்க வச்சிருப்பேன். ஆனா இப்போ அவ கான்ஸ்டபிளா சேர்ந்து கண்டவன் கிட்ட அவமானப்படுற நிலைமையெல்லாம் வந்திருக்க. அன்னைக்கு நீங்க எடுத்த தப்பான முடிவுதான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி இப்போது உங்களுக்கு புரியுதா? ஊர்க்காரங்க பேசுறதுக்காக மட்டும் நான் இந்த முடிவை எடுக்கல தம்பி. போலீஸ் ஆகணுங்கிறதுக்காகவும் தான் மயில நான் சின்ன வயசுல இருந்து வளர்த்திருக்கேன். அதுக்கு கல்யாணம் ஒரு தடையா இருக்க கூடாதுன்னு தான் தம்பி நான் நினைச்சேன். ஆண்டி, கல்யாணம் முடிஞ்சிருந்தாலும் நான் அவளோட லட்சியத்துக்கு துணையா தான் ஆண்டி இருந்திருப்பேன். அதோட கல்யாணம் உடனடியா முடியணும்னு சொல்லி நாங்க சொல்லவே இல்லையே ஆண்டி. எங்க காதல நீங்க எல்லாருமே ஏத்துட்டு இருந்தாலே போதுமே. ஒரு லவ்வரா அவளோட லட்சியத்துக்கு நானே சப்போர்ட் பண்ணிருப்பேனே. தன்மானமும் கௌரவமும் உயிரை விட பெருசுதான். எந்த சூழ்நிலையிலையும் அதை விட்டுற கூடாதுதான். ஆனா எது தன்மானம்ங்கிறதுலதான் உங்களுக்கு பெரிய குழப்பமே இருக்கு. அந்த குழப்பத்தாலதான் மயிலு முட்டாள்தனமா முடிவெடுத்திருக்கா. ஒரு ஸ்பான்சரா என் உதவியை ஏத்துக்கிட்டவ ஒரு லவ்வரா என்னோட உதவியை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. என் உதவியில படிக்கிறது அவளுக்கு தன்மான பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த தப்பான எண்ணத்தை உருவாக்குனது நீங்களும் நீங்க சொல்லிக் கொடுத்த பாடமும் தான் ஆண்டி. பணக்கார பையனா தேடி பிடிச்சு பழகிறது தான் தப்பு. நாம பழகிற பையன் பணக்காரனா இருக்கிறதுல என்ன ஆண்டி தப்பு இருக்கு? அந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் உங்க யாருக்குமே புரியல. ஸ்டேஷன்ல டீ வாங்கி தர்றதும் பாத்திரம் கழுவுறதும் அவளுக்கு கௌரவ பிரச்சனையா தெரியல. ஆனா என்கிட்ட உதவி வாங்கிக்கிறது தான் அவளுக்கு கௌரவ குறைச்சலா இருக்கு ஆண்டி. இதுல என்ன ஆண்டி கௌரவம் இருக்கு எனக்கு புரியல. சரி, போனதெல்லாம் போட்டு ஆண்டி. நான் இப்ப கூட கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக இங்க வரல. இனிமே ஒரு நிமிஷம் கூட மயில் அந்த ஆள்கிட்ட கஷ்டப்படக்கூடாது. அவ அங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு பெரிய மென்டல் டார்ச்சரா இருக்கு ஆண்டி. நாளைக்கே அவளை ரிசைன் பண்ண சொல்லுங்க. அவ IPSக்கு படிக்கட்டும். மொத்த செலவையும் நானே ஏத்துக்கிறேன். இத பாருங்க தம்பி, திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. என்ன மன்னிச்சிடுங்க. ஒவ்வொரு தடவை நீங்க பணம் தரேன்னு சொல்லும் போது எங்களோட கையால் ஆகாத தனத்தை நீங்க சொல்லி காட்டுற மாதிரி இருக்கு. ஆண்டி, ஆபீசர் ஆகணும்னு ஆசைப்பட்ட மயில இப்ப அங்க கான்ஸ்டபிளா இருந்து எடுபடி வேலை செய்யறது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அந்த வேலை வேண்டான்னு நான் அவகிட்ட சொல்லிட்டேன் தம்பி. அவமானத்தையும் கஷ்டத்தையும் பொறுத்துக்கிட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு படிச்சு பரிச்சு எழுதி பெரிய ஆபீசர் ஆயிடுவாங்கிறது அவளோட நம்பிக்கை. நீங்க இந்த மாதிரி உதவி செய்யறேன்னு அவன் நம்பிக்கையை ஊனப்படுத்தாதீங்க தம்பி. அவ தலையெழுத்து என்னவோ அதுபடியே நடக்கட்டும். அத நீங்க மாத்தி எழுதுறேன்னு எங்க குடும்பத்துக்கும் மயிலுக்கும் பழிசொல்ல கொண்டு வந்து விட்டுறாதீங்க. இல்ல ஆண்டி, நான் என்ன சொல்றேன்னு
இல்லப்பா, என்னோட வாழ்க்கையிலே ரொம்ப சந்தோஷமான நாள்னா அது இன்னைக்குதான்ப்பா. ஐபிஎஸ்னு என்ன பார்க்கும் போதெல்லாம் அந்த மயிலு வாய்க்கிலேயே பேசுவா. அந்த ஐபிஎஸ் மேடத்தை இன்னைக்கு அந்த கோலத்துல பார்த்ததும் எனக்கு அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருந்துச்சுப்பா.